அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு மராஸ்மஸ். அதாவது இந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா, புரோட்டீன் நம்ம பால் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய ஆகாரங்களில் உள்ள புரோட்டீன் சத்து அப்சர்வ் ஆகாமல் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு பேர் தான் இந்த மராஸ்மஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த குழந்தைக்கு பொதுவாக இதை நான் படத்தில் காட்டியிருப்பது போல் நல்லா லீனாக இருக்கும், பார்க்குவதற்கு ஒரு அழகாக இருக்காது. இன்னுமா சொல்லப்போனால் இது இந்த படத்தில் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் இது படம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கால் ஊனி நிற்க முடியாது. கால் வந்து பலனற்று அப்படி குழஞ்சி போனது போல் இருக்கும். இன்னும் சில குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா கழுத்து பலன் இல்லாமல் இருக்கும். க உடம்பு வந்து ரொம்ப கண் வந்து ரொம்ப உள்ளே போயிருக்கும். தலைமுடி வந்து ஒடிச்சா என்ன செய்யணும்னா சுலபமாக என்ன செய்கிறோம், உடஞ்சிரும். அடுத்தது வயிற்றுப்போக்கு வந்து சளி, சிறிய இரத்தம் இப்படி கலந்து போகும். சில குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாள் வயிறு இளகி போகும், ஒரு நாள் இறுக்கமாக இருக்கும். இப்படி மாறி மாறி இப்படி இருக்கும். பிறகு என்னென்னா தோல் வந்து குளிர்ந்திருக்கும், கை காலெல்லாம் குளிர்ந்து போயிருக்கும், தோல் சுருங்கி பலனற்று இருக்கும். இதுக்கு வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட பகுதிக்கு மேலே என்ன செய்யணும்னா குறைஞ்சிரும். அப்போ இவங்க இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகும். அப்படி சரியாகாமல் இருந்தால், அதாவது இது 1 வயசு இல்லைன்னா 2 வயசுக்குள்ளே கிளியர் ஆகக்கூடிய அந்த கண்டிஷன் அப்படி சரியாகாமல் இருந்தால், நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் நான் அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு தருகிறேன். பின்பு உள்ள இம்ப்ரூவை வைத்து நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் வேணுமென்றால் பெற்றுக்கொள்ளலாம். நான் இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகில். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட், பிஹெச்எம்எஸ். நான் மொபைல் நம்பர் சொல்கிறேன், 790 46 91 671. இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரேன். இந்த தகவல்களை உங்கள் சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கின்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு தெரியப்படுத்துகிறேன்.